GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் திருக்கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா 25ஆம் தேதி அதிகாலையில் நடைபெற்றது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் திரளாக கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட SP சிலம்பரசன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கும்பாபிஷேக அழைப்புதல் முதல் சிறப்பு பாஸ் வரை நூதனமாக மோசடிகள் அரங்கேறியிருப்பது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் ஆதினங்கள், மடாதிபதிகள், அமைச்சர்கள், MLAக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், உபயதாரர்கள், மண்டகப்படிதாரர்கள், அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் ஆகியோருக்கு கோயிலின் மேல்தளத்தில் இடம் ஒதுக்கீடு செய்து அனுமதிக்கும் வகையில் 800 நபர்களுக்கு பாஸ் வழங்கப்பட இருப்பதாக கோயில் நிர்வாகத்தினர் கும்பாபிஷேக முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வு கூட்டத்தில் தெரிவித்தனர். ஆனால் அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டு பச்சை, சிகப்பு, பிங்க், மஞ்சள் என 4 கலர்களில் அச்சிடப்பட்ட சிறப்பு பாஸ்களை கோயில் அலுவலர்களும் அறங்காவலர் குழு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மனம் போல விநியோகித்தும் மறைமுகமாக விற்பனையும் செய்துள்ளனர். இதனால் உபயதாரர்கள், மண்டகப்படிதாரர்கள் பலருக்கு பாஸ் கிடைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. VIP பாஸ் விற்பனை படுஜோர் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகின. இந்த தகவல் மக்கள் மத்தியில் வைரலான நிலையில் 24ஆம் தேதி மண்டகப்படிதாரர்களும் உபயதாரர்களும் கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். முறையாக பதில் இல்லாத காரணத்தினால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர்கள் 24ஆம் தேதி இரவு கோயில் அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். DSP ஜெகநாதன், இன்ஸ்பெக்டர்கள் மாரியப்பன், நவநீதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அறங்காவலர் குழு தலைவர் ராஜகுரு உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரும்பாலான பாஸ்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டு தான் தோன்றித்தனமாக சப்ளை செய்துள்ளனர். அனைத்து மண்டகப்படிதாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் கோயில் அலுவலகத்தில் பாஸ் கேட்டு கடிதம் கொடுத்தும் எங்களுக்கு இதுவரை தரவில்லை. இந்த மோசடி குறித்து செண்பகவள்ளி அம்மன் தான் கேட்க வேண்டும். மண்டகப்படிதாரர்களுக்கு குறைந்தபட்சம் 50 பாஸ் கொடுத்தால்தான் இந்த இடத்தை விட்டு நகர்வோம் என கூறி நள்ளிரவு வரை தெய்வேந்திரன் என்பவர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் விடாப்பிடியாக நீடித்ததை தொடர்ந்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக DSP ஜெகநாதன் சிறப்பு அனுமதி அளித்ததன் பேரில் 50 பேருக்கு மட்டும் வரிசை எண் பதிவு செய்து வெறும் மஞ்சள் நிற அட்டையில் சீல் அடித்து பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் தெரிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதையடுத்து போராட்டம் நள்ளிரவில் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் அதிகாலையில் ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் நிற அட்டையுடன் கோயிலின் மேல் தளத்திற்கு செல்ல வந்தனர். 50 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கிய நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் நிற அட்டையுடன் வந்தது எப்படி என போலீசார் சந்தேகித்தனர். விசாரணை செய்தபோது இரவோடு இரவாக மஞ்சள் நிற அட்டைகளை கோயில் அலுவலர்களும் அறங்காவலர் குழு நபர்களும் தேவையானதை கணிசமாக பெற்றுக்கொண்டு முறைகேடாக ரிலீஸ் செய்திருப்பது தெரிய வந்தது. இதனால் கடுப்பான போலீசார் மஞ்சள் அட்டையுடன் வந்தவர்களை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். அறங்காவலர் குழு மற்றும் கோயில் அலுவலர்களின் மோசடித்தனத்தால் பக்தர்கள் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்தனர். இது ஒரு புறம் இருக்க, கோயில் நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அழைப்புதலும், விடுபட்ட நன்கொடையாளர்கள் உபயதாரர்களை திருப்திப்படுத்த தனிநபர்கள் சார்பில் வேறொரு அழைப்புதல் என 2 வகை குளறுபடியான அழைப்புதல்கள் அச்சிடப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை குறிவைத்து அன்னதான நன்கொடை எனவும் யாகசாலை பூஜைக்கு உபயம் எனவும் தொழிலதிபர்களை ஏமாற்றி சிலர் தன்னிச்சையாக வசூலித்து லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கும்பாபிஷேகத்தின் பெயரில் நடைபெற்ற மோசடிகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அறநிலையத்துறை அதிகாரிகளும் அறங்காவலர்களும் தனி ரூட்டில் நாட்டாமைத்தனம் செய்து 4 விதமான பாஸ்களை அச்சிட்டு மறைமுகமாக விற்பனை செய்து அவரவர் பங்குக்கு தேவையானதை வளமாக பார்த்து கொண்டது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் மனக்குமுறலையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிவன் சொத்து குலநாசம் என தெரிந்திருந்தும் கும்பாபிஷேக விழாவில் கோயில் அலுவலர்களும் அறங்காவலர் குழு நிர்வாகிகளும் கூட்டணி அமைத்து அரங்கேற்றியுள்ள இந்த நூதன மோசடி தொடர்பாக அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நான் சொல்லிட்டேன் இப்போ அவங்க பேசிக்கு போகிறேன் அவங்க மீதி பேர் தேவை வெயிட் பண்ணுங்க பாருங்க இப்போ இவர் மட்டும் போய் என்ன பண்ண ஒன்றும் இதுக்கு ஆள் பேசிக்குவாங்க சர்க்கார் வந்து தான் தோண்டித்தனமா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு அதனால இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை ஏற்படும் நோக்கத்தில் இந்த சர்க்கார் செயல்படுவாங்க. அவரோட சேர்ந்து அர்த்தம் செஞ்சு நாங்கள் எல்லாரும் மண்டபம் நடத்துகிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.